ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம் இப்போ பார்க்கக்கூடிய மிக இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் பயிற்சி மையத்திலேருந்து சூப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் நாம் ப்ரொவைட் பண்ணுறோம். லாஸ்ட்டு ஒரு 30 டேஸில் ஒரு ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் பேங்க் நம்ம ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். அதை பற்றி இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கொஸ்டின் பேங்க் என்னென்ன மேஜருக்காக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 மேஜருக்கும் பிரிண்டட் கொஷின் அண்ட் ஆன்சராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபுல்லி பிரிண்டட். இதில் மேஜர் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒரு டோட்டலாக அந்த 150 மார்க்ஸ் கவர் பண்ணுற மாதிரி, 150 மார்க்ஸ்க்கு கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு செம்மையான ஒரு கொஸ்டின் பேங்க், பிரிண்டட் கொஸ்டின் பேங்க் கொடுக்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேங்க் எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம் ஆன்லைன் மூலிமா நம்முடைய மொபைல் ஆப்பில். அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நீங்களே அதை பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் சேம் அதே பேட்டர்னுக்கு நாமளே பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு இது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக இப்போ நாம் அந்த மாதிரி ஒரு பிளான் கொடுக்குறோம். ஸோ இதுக்கான டெஸ்ட் ஷெடியூல்டு இருக்குது. நீங்கள் ஒரே நாளில் இந்த மேஜர், சைக்காலஜி, ஜிகே, எலிஜிபிலிட்டி எல்லா கொஷின் பேங்க்கையுமே கலெக்ட் பண்ண முடியும். அதன் மூலிமா இந்த 30 டேஸ்க்கு ஒரு பிளான் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் தேர்வுகளை எழுதி பார்த்துக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த கிளிப்ஸில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ரைட். இந்த டெஸ்ட் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த பிளான் நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம்னா, 30 நாளைக்கு இருக்கிற மாதிரி நாம் அந்த பிளான் டிசைன் பண்ணியிருக்கோம். 30 டேஸ்க்கு இருக்கும். அதாவது நீங்கள் இந்த 30 டேஸ்க்குள்ளே இதை படிக்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்கிறோம். ஸோ அந்த 30 டேஸில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தேர்வுகளை நீங்கள் கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். கையிலேயே பிரிண்ட் அவுட் ஷீட் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் டெஸ்ட் எழுத முடியும். இது ஓஎம்ஆர் ஷீட் மூலிமா எழுதுறதுனால நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தது தான் டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் இருக்கும். இந்த டாபிக் எப்படி இருக்கும், நம்மளுடைய நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் ஷெடியூல்டே மேக் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சரே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இன்ச் பை இன்ச் நாம் டாப்பிக்காக கவர் பண்ணி அதில் இருந்து நம்ம டெஸ்ட்டு கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டையே ஃபுல் டெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து எண்டு டாபிக் வரைக்குமே ஓவரால் வியூவில் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதுதான் யூனிட் ஃபுல் டெஸ்ட். இந்த டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் மினி பகுதி, குட்டி பகுதி. இந்த ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது மொத்த அந்த யூனிட்டுடைய பகுதி. அந்த மாதிரி நாம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது முடிச்சது ரிவிஷனாக 30% ஆஃப் சிலபஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு 3 யூனிட் 1, 2, 3 இது 30% ஆஃப் சிலபஸ். அடுத்தது 4, 5, 6 இது ஒரு 30% ஆஃப் சிலபஸ். இந்த மாதிரி நம்மளுடைய 10 யூனிட்ஸையுமே நாம் நூக் அண்ட் கார்னர் 30% ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் 50% ஆஃப் சிலபஸ் முதல் 5 யூனிட், அடுத்த 5 யூனிட், அந்த மாதிரி நாம் டெஸ்ட் எழுத போகிறோம். அப்புறம் டோட்டலாக ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருந்து லாஸ்ட் யூனிட் 10th யூனிட் வரைக்குமே டோட்டலாக ஒரு கவரேஜ் 100% கவரேஜ் பண்ணி டெஸ்ட் எழுத போகிறோம். இது மாதிரி நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி நூக் அண்ட் கார்னர் மேஜருக்கு டெஸ்ட் எழுத போகிறோம். இது மேஜருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கும் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஒவ்வொரு யூனிட் வைஸாக எழுத போகிறோம். அதே போல் ஜிகேக்கும் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். தமிழ் தகுதி தேர்வுக்கும் டெஸ்ட் எழுத போகிறோம். அத்தனை கொஷின் பேப்பருமே பிரிண்ட் அவுட் பண்ணி உங்கள் கையிலே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம்.
அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம், அது வந்து நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்லேருந்து 1 வீக் முன்னாடி. ஸோ அப்போ நம்மளுடைய பிளான் என்னங்க, இந்த 28/9/2025 அந்த தேர்வை செம்ம சிறப்பாக செய்யணும், நல்ல சக்ஸஸ் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும், ரேங்க் எடுக்கணும், லோக்கல்லே ஜாப் வாங்கணும். அப்போ அதுக்கு நம்ம கையில் இந்த பிரிண்ட் அவுட் கொஷின்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அழகாக படிச்சுதை ரிவைஸ் பண்ண முடியும். சரி, யார் சார் இதை நல்லா ரிவைஸ் பண்ண முடியும்னா, நீங்கள் இது நாள் வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிருப்பாங்க, எப்படின்னா எக்ஸாம் பக்கத்தில் வருது, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்க முடியாது, சும்மா ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வைஸாக நம்ம அப்படியே கொஞ்சம் கோத்ரூ பண்ணால் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸும், நல்ல வெல் டு டூவாக படிச்சுட்டேன், எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, நான் ஒரு பர்டிகுலராக ஒரு அகாடமியில் படிக்கிறேன், சரி இன்னொரு அகாடமியில் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ரிசல்ட் முக்கியம் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டும் இது யூஸ் பண்ணலாம். அதாவது நாம் எங்கே படிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை, சீக்கிரமாக ஜெயிச்சு ஜாப்குள்ளே போயிடணும், அவ்வளோதான். அது நம்ம இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கோம் அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கோம் அது வந்து ஒரு விஷயமே இல்லை. உங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அப்போது இந்த எக்ஸாம் டேட் அன்றைக்கி நம்ம செமையாக பண்ணணும்னா இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஒரு 1 மந்த் நல்ல ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ஒரு ரிவிஷன் கொஸ்டின் பேங்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 மேஜருக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், இப்போது இதனுடைய சாம்பிள் மெட்டீரியல்ஸ், அதாவது சாம்பிள் கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல்ஸ் இது எப்படி இருக்கும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஒரு டெஸ்ட் ஷெடியூல்டு வச்சுருப்பேன். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு அந்த ஷெடியூல்டு தெரியும், நம்ம கிளாஸில் ஆன்லைன்லேயும் லைவ்லையும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா எல்லாமே ஒன்று தான். ஒரு ஆன்லைன் மாணவர்கள் என்ன படிக்கிறாங்க, ஒரு நேரடி மாணவர்கள் என்ன படிக்கிறாங்க, எல்லாம் ஒரே ஷெடியூல்டு தான். டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் என்ன படிக்கிறாங்க, எல்லாம் ஒரே ஷெடியூல்டு தான். அப்போது இந்த தேர்வுகளை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இங்கே எழுதிட்டு இருந்தால் நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி எங்களுக்கு அது வேணும்னு கேட்க வேண்டாம், ஏன்னா அதே தான் உங்களுக்கு. இது வரைக்கும் இது என்ன வாங்காதவங்க, இந்த மூலியமா முயற்சி பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இது. ரைட். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லேயும், அப்புறமேட்டு யூனிட் வைஸு, அப்புறமேட்டு 30% ஆஃப் சிலபஸ், 50% ஆஃப் சிலபஸ், 100% ஆஃப் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கொஷின் பேப்பர், மேஜர், சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கொடுக்குறோன்னா பிரிண்டடாக கொடுக்குறோம் இல்லையா? அப்போது தமிழ் மேஜருக்கு ஓகேவா டோட்டலாக 14 புத்தகம் கொடுக்குறோம். ஓகே, தமிழ் மேஜருக்கு டோட்டலாக 14 புக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொஷின் பேங்கே நம்ம செட் பண்ணுறோம், அதுதான் அது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இதுக்கு 15 புத்தகம் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மேக்ஸ் 10 அந்த புக் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 14 புக்கு கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இதெல்லாம் ஒரு ஷெடியூல்டு அடிப்படையில் இருக்கும். அப்போது யூனிட் 1 அப்படின்னா இந்த யூனிட் 1ல் டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, டாபிக் 4 அப்படி இருக்கும். அப்புறம் டோட்டல் டெஸ்ட்டு, அப்புறம் இதவே 50% ஆஃப் சிலபஸில் ஒரு டெஸ்ட்டு, 30% ஆஃப் சிலபஸில் ஒரு டெஸ்ட்டு, அப்படியே ஆர்டராக இருக்கும். அப்போ ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்குமே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அடுத்து 2வது யூனிட் போகிறீங்க, ஃபஸ்ட் யூனிட் லாஸ்ட் டாபிக் வரைக்கும், அப்புறம் 3வது யூனிட் போகிறீங்க, அப்புறம் 4வது யூனிட், 5வது யூனிட், 6வது யூனிட் அழகாக ரிவைஸ் பண்ண முடியும். உங்கள் கையில் அப்படியே டெஸ்ட் இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும், இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, புக்ஸே நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், இந்த புக்ஸை நீங்கள் வியூவிலே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். தமிழ் மேஜருக்கான அந்த புக்ஸு இந்த மாடலில் இருக்கும். இங்கிலீஷ் மேஜருக்கான புக்ஸ், அதாவது ரிவிஷன் கொஸ்டின் பேங்க். மேக்ஸ் மேஜர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர். அப்போ இந்த பேட்டர்ன்ல தான் நாம கொடுக்க போறோம். இது உங்களுக்கு போஸ்டல் மூலிமா, அதாவது கொரியர் மூலிமா வித்தின் டே வந்துடும். இதுக்கான சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சாம்பிள் கொஸ்டின் பேங்க்னு போட்டிருக்கு இல்லையா, இது நான் பின்னாடி சொல்றேன் எப்படி நீங்க அதை பார்க்க முடியும்னு. அடுத்தது, இந்த கொஸ்டின்ஸுடைய டைப் எப்படி சார் இருக்கும்? நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், சேம் டிஆர்பி பேட்டர்னுடைய டைப்பு தாங்க. ஒரு டிஆர்பி பேட்டர்னில் ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல் 3மே இருக்கும். அப்போ அந்த ஈஸி லெவலை ஈஸியாக எல்லாருமே அட்டன் பண்ண முடியும். மீடியம் லெவலில் ஓரளவுக்கு படித்தவர்கள், டஃப் லெவலில் நல்லா படித்தவர்கள்.
சரி, அப்போ நாம் ஈஸி லெவலில் நீங்களும் எழுத முடியும், நானும் எழுத முடியும். அப்போது அந்த மீடியம் டஃப்பை படித்த நீங்கள் தான் எழுத முடியும், படிக்காத இருக்கவங்க எழுத முடியாது இல்லையா? அப்போது நீங்கள் அதை அடிக்கிறதுக்கு, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, பர் டே 8 hours கண்டிப்பாக இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30 நாளும் நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் சார் ஆகணும். 30 டேஸில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 hours நீங்கள் படிச்சே ஆகணும் சார். பிளான் பண்ணுங்கள். அதில் 5 hours ஸ்டடி பண்ணுங்கள் சார், 3 hours டெஸ்ட் எழுதுங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன் இல்லையா, இதை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஞ்சம் இனிஷியலாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபுல் மாடலுக்கு ஓஎம்ஆருக்கு வாங்க. மீதி இருக்க கேப்பில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க, வீட்டில் நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை கொடுத்து படிக்க சொல்லுங்கள், 4 ஆப்ஷன் சொல்லுங்கள், டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஒருத்தர்கிட்ட கொஸ்டின்ஸ் கொடுங்க, அந்த புக்கை கொடுத்துருங்க, படிக்க சொல்லுங்கள், 4 ஆப்ஷனை சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டெஃபினட்டாக டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களால் இந்த எக்ஸாமில் வின் பண்ண முடியும். அதுக்கு தாங்க இந்த கொஷின் பேங்க் இந்த டைமில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இனிஷியலே இதை நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்கி ஓரமாக வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அப்போ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதியிருக்க மாணவர்களாக இருந்தால் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் நம்ம ஆப் மூலிமா டவுன்லோட் பண்ணியும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட், அப்போ இதுதான் நம்முடைய பிளான். ரைட், இதில் என்ன ஒரு மெயின் விஷயம்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே. இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா நாங்கள் 180 தேர்வுகள் நடத்துகிறோம், 7090 கேள்விகள் கொடுக்குறோம் மேஜருக்கு மட்டும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா 1900 கேள்விகள் கொடுக்குறோம். சைக்காலஜியில் 1100, ஜிகேல 1000, அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். இது மட்டும் ஆன்லைன் எக்ஸாம் வரதுக்கு அந்த 1 வீக் முன்னாடி, 10 டேஸ்க்கு முன்னாடி. ஓவரால் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 11,540 கேள்விகள் தமிழ் மேஜருக்கு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கைக்கு வந்துடுங்க. அதே போல் தான் இங்கிலீஷ் மேஜர் 230 தேர்வு, 6875 அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இது மேஜரில். சைக்காலஜியில் 1100, ஜிகேல 1000, ஃபுல் மாடல், டோட்டல் 11,175. மேக்ஸில் 67 தேர்வு, 4015 கேள்வி பதில்கள். இந்த 4015 கேள்வி பதில்களுக்குமே உங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா எக்ஸ்பிளனேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு சம்முக்குமே, இம்பார்ட்டன்ட் சம்முக்கு ஏதோ 1-2க்கு மட்டும் மிஸ் ஆகும், மற்றபடி மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறோம் மேக்ஸ்க்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் புக்ஸாகவே உங்களுக்கு வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், சைக்காலஜி, ஜிகே, அப்புறம் ஃபுல் மாடல் 8315 கேள்வி பதில்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 16 தேர்வுகள், 6300 கேள்வி பதில் மேஜருக்கு மட்டும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அடுத்தது சைக்காலஜி, ஜிகே, ஃபுல் மாடல், அப்புறம் டோட்டல். சைக்காலஜி தனி, தமிழ், ஜிகே தனி. ஸோ இதுதான் நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய இந்த ஆன்லைன் தேர்வு வரும்பொழுது ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். என்ன ஆஃபர் போட்டிருந்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஃபீஸில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டு ஒரு மினிமம் ஆஃப் அமௌண்ட்டுக்கு தான், அது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் அது கொடுத்தோம். அதே போல் தான் இப்போவும் இதனுடைய ஃபீஸ் தமிழுக்கு 6000 ரூபாய், டிஸ்கவுண்ட் 2000 ரூபாய், 4000 ரூபாய் தான் இந்த ஃபீஸ். பிரிண்ட் அவுட்டுக்கே கொடுக்குறோம். டோட்டலாக நாங்களே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறதுக்கே இந்த 4000 தான் சார்ஜ் பண்ணுறோம். இந்த 15 புக், 16 புக், அந்த 18 புக்ஸ் அந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கு ஃபுல்லி பிரிண்ட் அவுட் போட்டே கொடுக்குறோம். ஆன்லைன் ஆப்பில் எழுதக்கூடிய அந்த டைமில் இருக்க ஃபீஸுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமே பெருசாக இல்லை, வித் பிரிண்ட் அவுட்டோட. ஸோ 6000 இங்கிலீஷ், டிஸ்கவுண்ட் 2000, 4000 காமன். எல்லா இதுக்குமே காமன் ஃபீஸ் 4000 ருபீஸ். இதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி குரியர் சார்ஜஸ் ஃப்ரீ. நாங்களே குரியரும் எங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ்லேயே உங்களுக்கு பண்ணி இந்த மெட்டீரியலை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த மெட்டீரியலுடைய டைம் டேபிள், அதாவது இந்த கொஷின் பேங்க் மெட்டீரியலுடைய டைம் டேபிள் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வெப்சைட்டில் தான் அதை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மேஜர், தமிழ் மேஜருக்கான லிங்க் கொடுத்துட்றேன், இங்கிலீஷ் மேஜருக்கு லிங்க் கொடுத்துட்றேன், மேக்ஸ்க்கு லிங்க், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லிங்க். இந்த லிங்க் பக்கத்திலே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வெப்சைட்ஸ்குள்ளே போயிடும். வெப்சைட்ஸ்குள்ளே போனோன்னா உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், ப்ளஸ் என்ன கோர்ஸ், என்ன மேஜர் படிக்கிறீங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டா டேரெக்டாக பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இந்த கொஷின் பேங்க் கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் 2 டேஸ்லேயே இதுக்கான டெலிவரி நாங்கள் பண்ணிடுறோம். அதை பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம்.
பேமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் ஆஃப்டர் பே உங்களுடைய அட்ரஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த அட்மின் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் அனுப்பிடுங்க. அதை பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. வேறு எந்த டீட்டெயில்ஸ் எந்த டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அகாடமியுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடலாம், நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்மளுடைய பிஜிடிஆர்பி தேர்வுக்கு நம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டோம். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிஜி யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கு யூஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக பயிற்சி மையம் தொடர்ந்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த தேர்வில் ஒரு அரசு ஆசிரியர் ஆயிடுவீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.